வெல்கம் டு ஸ்ரீ விலாக் சிட்னி. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிபி கேம் சென்டர் தான். பிஇஇ கேம் ப்ளே ஸ்டேஷன் கேம் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். வேறு லெவலில் விளையாட போகிறோம். வாங்க போய் விளாட்லாம். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. ஜிடிஏ விளாட போகிறேன். ஏன்னா ஜிடிஏ ஒருத்தர் தான் விளாட்றேங்கிறதுனால நான் வாங்கி விளாண்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ரணகலம் தான் போட்டு அடிக்கணும். எனக்கு ஜிடிஏ விளையாட தெரியாது. சொல்கிறத வச்சு தான் நம்மளே விளையாண்டுட்ருக்கோம். சரி சொல்லுங்கள், என்ன ஜிடிஏ பற்றி ஏதாச்சும் தெரியுமா சொல்லுங்கள். சின்ன வயசில் ஜிடிஏ சென்ட்ரஸ் விளையாண்டது ப்ளே ஸ்டேஷனில். நானும் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ஜிடிஏ 5 எல்லாம் ஜிடிஏ 5 விளாட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லா பட்டனையும் அமுக்கி விட்டு கடைசியில் ஏதோ ஓடுது. இப்போ தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கார் தேடிட்டு இருக்கான். காருக்குள்ளே இறங்குற பட்டன் எதுன்னு தெரியல, அடிக்கிற பட்டன் எதுவும் தெரியல. இப்போ பாருங்க, கார் எடுத்தோட சுடுறாங்க. டோர் கூட க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எழுதுதான் அங்கிட்டும் இங்கிட்டும். அவ்வளோதான், சேர்த்தான், சொல்லி முடிஞ்சு. எல்லாம் அறிவு மாதிரி நண்பனாக இருக்காங்க. எல்லாம் சாவடிக்கிறாங்க. வீடியோ எடிட் பண்ணுறேன் நேற்று நைட்டு கொடுத்தது இன்னைக்கு காலையில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயோ இதெல்லாம் அவ்வளோதாங்க. மறுபடியும் சேனல் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லாதப்பா. சேனல் ரகசியம் ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாஷ் லைட் வரும் பாருங்க. அந்த கேமரா எங்கேன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. அந்த கேமரா சைடு ரோடு எங்கடா காணோம் அப்படின்னு கேளுங்க. பாருங்க, ரோட்டில் போய் சர்வே பண்ண சொன்னால் குத்திட்டு இருக்கான் செவிட்ட போய் அடிக்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அடிக்கிறது இருந்தா இப்போ ஃப்ளாஷ் லைட் வருதா, இதுதாங்க இன்னொரு கேமரா. அது வாய்ஸ் ஏதாவது அடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோதான். வீடியோ ரோல்ல தெரியற மாதிரி வாய்ஸ் கொடுக்கலாமேன்ட்டு வீடியோ எடுக்க வச்சிருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா வீடியோ ஜிடிஏ 5 மட்டும்தான் அந்த வீடியோ இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்க விளாண்டுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிஇ ப்ளே ஸ்டேஷன் அதாவது காந்தி கிராமத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அவ்வளோ சொல்லி முடிஞ்சு. மண்டையிலே குத்தி சாவடிக்கிறாங்க. நம்ம மண்டையில குத்துறதுனாலதான் அவங்க மறுபடியும் குத்துறாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடந்து போறேன். இப்படியேதாங்க ஒரு 5-6 தடவை, ஒரு 10 தடவை கேம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்படிதாங்க நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து வரதா இருக்கு. அதாக்கா பிளே ஸ்டேஷன் அக்கா சொல்லிதான் கொடுத்தாங்க. பாருக்குள்ள மறுபடியும் வந்துடாதீங்க தம்பி, பாருக்குள்ள மட்டும் போயிடாதீங்க. அதுக்குள்ள போக கூடாதுனாங்க தெரில. அது ஏதோ டாஸ்க் கட்ட ஓப்பன் பண்ணுவோம், இல்லைன்னா குடிச்சிட்டு மட்டையா இருவீங்க தம்பி அப்படின்ட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கா யாரா அந்த கோசி கேட்டே அது சைடு போடா, வேற வேலையே இல்லைங்க. குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கிறதா வேலையே இருக்கு. நீ கார்காரா வாடாக்கிட்டு நான் ஏறி இப்ப காரை உதைப்ப பாருங்க. உதைப்பேன் இல்லை இதுல டக்குன்னு எடுத்துருவேன். ஆனா காருக்குள்ள ஏறுறது எதுனே தெரியலைங்க. அடிச்சிட்டு இருக்காங்க. அதாங்க பொம்பளை நம்பி அந்த கார் ஓட்டுறது பொம்பளை என்னை அடிச்சிருச்சு. பொண்ணு அடிச்சிருச்சுடா. வேற காருக்குள்ள ஏறதுக்குள்ள கார் மேல ஏறிட்டு இருக்கேன். அடிக்க வரான். தப்பிச்சுட்டு யாராடா அடிக்கிறாடே டிக்டா அடே அங்கிட்டு இங்கிட்டா அடிக்கிறாடே இங்கிட்டு. அவ்வளவுதான் போடா. 2 அடியில இப்ப 3வது அடி மட்டே ஆயிடுவா பாருங்க. போடு ஃப்ரெண்ட கூட்டுட்டான். அவ்வளவுதான் 2 பேரும் மட்டும். இப்ப ஸ்டார் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தன் ஒரு ஸ்டார் வந்துருச்சு. போடா அந்த சைடு. இப்ப போலீஸ்காரனே அடிப்போம் பாருங்க. தம்பி உசுறு போயிடுச்சு. போலீஸே அடிக்கிறது எங்க திறமை தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அடிப்போம் பாருங்க. அடிக்க வாங்கிட்டு இருக்கடா. இப்ப பின்னாடி திரும்ப ஒரே ஓட்டி. அவ்வளவுதான் போட. அவ்வளவுதான் 2 ஸ்டார் ஆயிடுச்சு. போலீஸ்கார மண்டையில அடிச்சு பறக்க விட்டான். ஸ்ரீயோட நிலைமை பின்னாடி அடிச்சிட்டாங்க. பொடனில அடிச்சிட்டாங்க அந்த போலீஸ். 2வது வரவே எல்லாமே பொடனில தான் அடிக்கிறேன். திரும்பியும் போறான். மீண்டுமா நம்மளாச்சு திரும்பி தவடாவிலே குத்துறோம். அவங்க பின்னாடி ஓடுறது எது தெரியல, நடக்கிறது எது தெரியல, குதிக்கிறது எதுன்னு தெரியல, சுடுறது எதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு கேம் போயிட்டு இருந்தது. எங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏதோ தாவறது. அதனால ஒரு 3 தாவி போயிட்டு இருந்தேன். அப்புறம் கார் பிடிக்க சுத்தி முத்தி பார்த்தா காரே காணாங்க. நம்ம ஊர்ல கூட கார் இருக்கும் போல, அங்க ஜிடிஏ 5ல காரே காணும். அவனை போய் அறான்னு கை காட்டுறான். அவரே பல்கா இருக்காப்புல. அவர் அடிக்கிறது எதுன்னு தெரியல, தாவறது மட்டும்தான் தெரியுது. வேற அடிக்க சொன்ன தாவுறீங்க.
அச்சோ பாம்பை போட்டு இப்ப நம்மளே செத்துருவோம்னு நினைக்கிறேங்க. ஒரு ஆடே அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. தன்வினை தன்னை சுடும். இல்ல நீ பேசுனே நான் செத்துட்டேன் அவ்வளவுதான். ஏன்னா நீ வந்து பேசுறதே இல்ல. இப்போ ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான், நெஞ்சடிச்சு செத்துட்டேன். ஏன்னா பேசுறதே கம்மி தான் வீடியோல, ஏதோ பேசிட்டான்னு நெஞ்சடிச்சிருச்சுங்க டக்குன்னு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேணா தனியா யாராச்சும் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தனியா இங்க ராயின் இருக்கவங்க அவங்க கூட எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அதுக்கெல்லாம் நீ வந்து தாராபுரம் இது ஈசனத்தா அந்த மாதிரி ஆள்லாம் அப்பா ஒரு நிலையா இருறாரு. பிறந்ததுல இருந்தே படிப்புங்கிறதுக்காக பிறந்ததுல இருந்தே அடிச்சு வளர்த்திட்டாங்க. சொல்லு, பிறந்ததுல இருந்து வீட்டுல அடிச்சு வளர்த்திட்டாங்க. அதனால வந்து ஆச்சல் இன்னும் சரியாகலைங்க. அதனால வந்து அப்பப்ப அவ்வளவுதாங்க. இப்ப கண் எடுத்தாச்சு, கண் எடுத்து சுடுறது எதுன்னு தெரியல. அனைவருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதுதான் சரி. ஆமா, கண்ணு எடுத்து மட்டும்தான் தந்தேன், சுடுறது எப்படி சொல்லி தந்தாதான் அது தெரியுது. சுடுறதுல எட்டு வந்து லெஃப்ட் சைட்ல அமுக்கிட்டு ஸ்கோப் வச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏதோ சரி கூட அரிதா இருக்கானேன்னு கூப்பிட்டு போயிட்டேன். GTA 5 விளாட்றவனோட தெரிஞ்சுன்னா கூப்பிட்டு போயிருந்தேன், நல்லா விளாண்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் வீடியோ. நான் அங்கங்க விளையாடவே இல்லை. GTA 5 WW பாருங்க, அடுத்தது வரும். WW வரும். ஆமா, அதுல பாருங்க மாட்டு கணக்கா அடிச்சுக்குவோம். நீ இக்கே ஏதாச்சும் அடிக்க சொல்லி தந்ததாடா அங்க. ஆனா GTA 5 ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா சர்வைவல் மட்டும்தான். GTA 5 நீங்க கிராபிக்ஸ்க்காக பாக்கலாம், ஏதோ பாக்குற மாதிரி இருக்கும். ஏதோ சுடுறது போர் அடிச்சிடும் சும்மா ஒரு காமன் நேரத்துல. ஆமா, அப்பப்போ வண்டி எடுப்பேன், அப்பப்போ கார் எடுப்பேன், அதெல்லாம் வீடியோல வராது. ஆனா GTA 5 ஆன்லைன்ல விளையாண்டா நல்லா இருக்கும். ஆன்லைன்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே விளையாண்டோம்னா சூப்பரா இருக்கும். எங்கடா சொந்த மாதிரி ஆயிட்ட, சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? ஏத்த மாதிரி கார் வராங்க போடு. டே எங்கடா காருக்கு அடியில போய் சுடுறேன்ட்டு காருக்கு அடியில போடுற மாதிரி குப்பரை அடிச்சிட்டு இருக்காங்க. காருக்கு அடியில சுடுறாங்களா? அநேகமா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டு போட்டிருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். GTA 5 வந்து ட்ரெண்ட் இல்லமா? ட்ரெண்ட் இல்லையா? GTA சொல்லலாம், இருந்தாலும் எல்லா கேமுக்கும் ஈக்குவலா தாங்க இருக்காங்க. ஃபேன் பேஜஸ்லாம் இல்ல, பிளேயர்ஸும் ஈக்குவலா தான் இருக்காங்க. அவ்வளவுதான். போலீஸ் இன்னும் 4 அடி வாங்கினாலும் அவ்வளவுதான், ஸ்ரீயோட கதிதான். இப்ப போலீஸே சுட்டது எங்க திறமை தான்லே. அவ்வளவுதான், போலீஸ சுட்டுட்டோம். அநேகமா இந்த ரெட் ப்ளூ அண்ட் ரெட் லைட் இந்த GTA பார்த்துதான் வச்சாங்களா அது சிம்பிள் கிட்ட? அது GTA. ஆனா GTA சன்ரைஸ் மட்டும் எதுவுமே வராதுப்பா. கார்ல எல்லாம் நம்ம வந்து வித்தக்காரங்க கார் ஓட்டுறது நம்ம தான் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியுதா இல்லையா? போலீஸ் ஓட்டுறதுன்னு நினைச்சிடாதீங்க. போலீஸ் கார் ஓட்டுறதே நம்ம திறமை தான்ல. அவ்வளவுதான். அப்பப்ப குறுக்க இந்த கௌசிக் யாருன்னு சில பேர் வந்து திரும்புவாங்க. அதனால நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பொட்டியில சாத்திட்டான். இல்லைங்க, கொஞ்சம் காரு குப்பையில போடலான்ட்டு, ஏன்னா பழசாயிருச்சு, அதான் குப்பையில போடலான்ட்டு குப்பை சைடு விட்டேன். அது போலீஸ் ப்ராப்பர்ட்டிப்பா. போலீஸ் ப்ராப்பர்ட்டினால நம்ம யூஸ் பண்ணா குப்பையாயிராங்க. யாரு? கோவிந்தம்மால. கோவிந்தம்மாலையா? போலீஸ்காரன். அடுத்தது நம்ம WW விளையாட போலாங்க. இனிமேலதான் ரணகாலமே இருக்கு. அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அடிதடி போட்டி களத்தில் இப்பொழுது ஸ்ரீபிரகாஷ் மற்றும் ஹரி வழங்கும் WW மேட்ச். இதுல செம்ம ஃபன் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடி தடி இடி எல்லாமே இதுல இருக்கும் போது, தூக்கி ஸ்மாக்கு, தவடல குத்து, வயிற்றுல குத்து, எல்லா குத்தும் இனிமேல் தான் பார்க்க போறீங்க. வேற லெவல்ல இருக்கும் போது. இப்ப யாரா குறுக்க வந்தது பாத்தீங்கன்னா நான் தான். ஏன்னா கேமரா ரோல் வச்சுக்கோங்க. நம்ம ஏன்டா அடி வாங்குறோமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபீவர்ல இருந்தனால கொஞ்சம் அடி வாங்க வேண்டியதா. இல்ல ஆமா, ஃபீவருக்கும் கையில அமுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? விளையாட தெரியலன்னு சொல்லுங்கப்பா. அப்படி இல்ல, விளையாட தெரிஞ்சுனால நீ நேரம் உசுரோடயே இருந்திருக்க மாட்டேன் பேசுறதுக்கு. அதான் விளையாட தெரியல.
எனக்கே விளையாட தெரியாது. தெரியலனாலும் அடிச்சோமா இல்லையா? பார்க்கலாம் மேட்ச்ல பத்தியில இல்லையா? பார்க்கலாம். யாரா குதிக்கிறது? நான் தானா? இல்லடா டே, இது சும்மா ப்ரோமோங்க. இது கொஞ்சம் வைக்க எப்படி வைக்க தெரியாதுன்ட்டு பக்கத்துல இருக்கிற குண்டு குஞ்சன்ட்டாச்சு குட்டி குஞ்சன்ட்ட கேட்டுட்டு இருந்தான். குண்டு குஞ்சான்னு என்னடா அது சொல்றாங்க. தலைவன் வந்தா இது வைங்க அதை வைங்கன்னா தலையை கொஞ்சம் குதிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடுலாம் செரிக்கணும்ல அடிக்கும் போது, அதனால கொஞ்சம் குதிச்சிட்டு இருக்கேன். பாட்டெல்லாம் போடுறாப்பலதான். ஃபர்ஸ்ட் நான் தாங்க இந்த ப்ளூ கலரு ஐபி யூபி. நான் தாங்க. நான் வந்து ஐபி இந்த கிரேட் பாருங்க தி கிரேட் ரியாலிட்டி ஷோ. பாருங்க, நம்ம எப்பவுமே ரோமன் ஸ்டூடியோ தான். அச்சோ, அவரு தான் தலைவன் கெத்து. அவரோட ஸ்மாக் டவுன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். காலை பிடிச்சி அடியில பாப்பாரு. பாக்கா பாருங்கப்பா மேட்ச்ல. இவனுக்கு யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம ராக்கே வச்ச ராக் தான். தி ராக் அவரை தான் நான் விளையாட்டேன். அவர் அப்ப விளையாடும் போது யாருன்னே தெரியல எனக்கு. அப்புறம் அடிஷ்னலா ஒரு பிளேயரை சேர்த்துக்கிட்டான். ஏன்னா இவன் ரிங்கு அப்பப்ப அடிச்சு ரிங்குக்கு வெளில தட்டி விட்டேங்க. அப்ப வந்து அவர் மறுபடியும் அடிச்சு மேல ஓடுறான்னு சொல்றதுக்காக அவனை வச்சுக்கிட்டேன். பாருங்க, நான் சிங்கிள் பிளேயர் ரோமன் ஸ்டூடியோ. எப்படி 2 பேர்கிட்டே அடி வாங்கிட்டு சிங்கிள். பாருங்கப்பா, ஆடியன்ஸுக்கு தெரியும் யாரு எப்படி வந்தாங்கன்ட்டு. அவ்வளவுதாங்க, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவல்ல பாட்டு போட்டாங்க. உனக்கு என்ன பாட்டு போட்டாங்க? எனக்கா? எனக்கு தாண்டா சூப்பரா பாட்டு போட்டாங்க. உனக்கு? நான் இன்ட்ரோ ஆகும் போது வேற லெவல் பாட்டு. ஆனா அந்த இது அன்னைக்கு மட்டும் லைட்டா ஆடி வைக்கிறேன். விளாடி டேய் எங்கடா போடு. அதெல்லாம் ரோமன் ஸ்டூடியோ நான் தாங்க. எப்படிங்க பறந்து போடு போடு தி ராக்கு போடு. 3 குத்து. அவன் ஒரு குத்துல கவுந்தனா இருப்பா நான் வீழ்வேன். வெள்ளுக்கு தானப்பா இருக்க. இப்ப பாரு தலைமை, வாங்கடா வாங்கடா போடு போடு. இருங்க கைஸ், ஸ்டார்டிங் எப்பவுமே ஒரு 3 அடி 4 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தானே. பாத்தீங்களா ஸ்மாக்க வலிக்குது ப்ரோ. காய்ச்சல்லையா ப்ரோ போட்டாங்க. போடா அடி அடி பாரு, அடி போட அங்கிட்டு போடு போடு. அதாவது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விளையாட வெளியே போயிட்டான் பாருங்க ரிங்க விட்டு. நானாச்சு ஒரு டைம் ரிங்க விட்டு வெளில போனேன். இந்த அம்பேர் குறுக்க வந்துடுறான். அவனை அடிச்சா நான் அடிச்சதுலேயே குப்பரிக்கு அடிச்சு அங்கிட்ட ஒழுங்காங்க ஒரு கிளா ரிங்குல. வர சொன்னா கீழே படுத்துட்டு இருக்கான். ரிங்குக்குள்ள போற எப்படின்னு தெரியலங்க எனக்கு சத்தியமா. பாருங்க, நான் கூப்பிட்டு இருக்கேன், தலைய வர மாட்டேங்கிறான். இல்ல ரிங்குக்குள்ள வந்தேன்னா அந்த அவனை போட்டு அடி போடு போடு. ஏன்டாடி ரிங்க விட்டா வெளில தட்டி விட. இப்ப பாத்தீங்களா எப்படிங்க? போடு போடாங்கிட்டு ஒரு டைம் ரிங்க விட்டு வெளியே. சரி எதுக்கும் வேணான்ட்டு விட்டு உட்காந்துங்க. ரிங்க பிடிச்சு நானே உள்ள வந்துட்டேன். நீ அடிச்ச அடிலாம் அவ்வளவு பெரிய அடி இருக்கு. பாங்கிட்டு அவ்வளவுதான் ஒரே அடி. இப்போ பாருங்க தலைவன், அவ்வளவுதான் தலைவனை பாருங்க கவுந்துட்டு இருக்காப்ல. பாரு இப்ப யாரு கவுந்துச்சு. ஃபர்ஸ்ட் கவுந்ததுக்கு அப்புறம் தானே பிளே அடிக்கிறேன். இப்போ ரோமன் ஸ்டூடியோ பவர் பார்த்தது இல்லையா? இப்போ பாக்குறீங்களா? போடாங்கிட்டு போடா போட போட. எப்படிங்க அடிச்சனா இல்லையா? இப்ப பாருங்க, அம்பேர் நடுவுல வந்துடுறாங்க. அவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஆமா அம்பேர் வரலைன்னா மட்டும் நீ அடிச்சுட்டே இருப்ப பாரு. இப்ப ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஒரே அடி போட்டேன். ஆளு ரிங்குல இருந்து இப்ப யாரு அடி வாங்கிட்டு இருக்கா? நீ சும்மா காத்து வீசிட்டு இருக்கடா. நான் பின்னாடி ஓடிட்டேன்டா. சேர்த்தான். அவ்வளவுதான் சேர்த்துட்டான். அவ்வளவுதான் முடிச்சான் கதை. எப்படி போடு போடு போடுறா போடா. ஏக்கா ரிங்குல ஏறிட்டு இருக்க. போ கீழே போய் காத்து வாங்கிட்டேன். காத்து சொல்லுங்க, இன்னொருத்த வருவான், அவனை அடிச்சுட்டு வரேன். எக்கடா கால கீழே போடாடி. எக்கடா வந்துட்டு இருக்க. வந்துட்டான் இவன் பாருங்க. வேற கொடுக்க கௌசிக் அம்பேர் வெளில போயிட்டாரா இல்லையா? உள்ளதான் இருக்காரா? சும்மா அம்பேரை பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அவன் வாங்கடா. நெத்தி அடி பொட்டி அடிதான் சொல்லி அடிப்பேன் அடி. சும்மா ரிங்கில் அப்படியே குதிச்சிட்டு இருக்கான். போடாடி போடாடி. எங்கேயோ ரிங்க பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரே ஷாட். பாத்தீங்களா? நீ ஒரு ஸ்நாக்கு தான் போட்ட. இன்னி வரும் பாரு உனக்கு அடி. இப்ப பாரு யாரு அடி வாங்கிட்டு. அடி வாங்குறதாண்டா என் வேலை. அடி வாங்குறதாண்டா என் வேலை. அடி கொடுக்கறது என் வேலை தான்டா. ஏந்திரிக்கவே அடி அடிச்சிட்டு இருக்கனால வாய் உளருதுங்க.
அவ்வளவுதான். எத்தனை அடி வாங்கிட்டு இருக்கான். மறுபடியும் அடி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அதை கொடுக்கற காத்துலயே விசிறிட்டு இருக்காங்க. நான் விழுவே ஓடி போயிடுறாங்க, நிக்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? சும்மா லைட்டா 2 ஸ்டெப் பின்னாடி வந்தேன், அதுக்கே ஆளு நின்றா ஸ்மாக் போடுறவனுங்க. போட விழுவிழு குத்து போடு. சாவுடா போடா சாவுடா. எப்படி நெத்தி அடி பொட்டி அடி. 3வது ஸ்மாக் தான் அவனுக்கு விழுவுது. 2 ஸ்மாக்கும் எப்படி நானு எப்படி எல்லாத்தையும் தப்பி பண்ணிட்டேன். அதான்டா ரோம ஸ்டுடியோ. என் அக்குள் கோயிலும் தப்பிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் ரோமன் ஸ்டுடியோன்ட்டு அவன் பெருமை பத்திக்கிறேன். போடு. திரும்ப திரும்ப முதுகு காட்டி அடி அடி போடுறான்ட்டு. இப்போ போய் போடு. காய்ச்சல் நீ கொண்டு எவ்வளோ காய்ச்சலுங்கிறனால என்னைய போட்டு எப்படிலாம் ஜோதிக்கிறாங்க. போடு போடு. எங்க காலம் பிள்ளை இது. வந்துட்டோம்ல. எப்படி ரோம ஸ்டுடியோனா சும்மாவா? 2 பேரும் காத்துல வீசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், தலைமை குஞ்சில அடிங்கிட்டான். அதெல்லாம் அடி போடு. மண்டே பத்தடி யார்டா போடு. மூளை செதறணும்டா உனக்கு. போடணும். அதுக்காக கொஞ்சம் விட்டு வை. ஓஹோ, தாராபுரம் கிடைக்கலையா? அப்ப 2 கம்பேர் பண்றப்ப ஈசன தம்மை பெற்று போடு. டேய் போடு. இப்போ பாரு. போடு மண்டையில அடி போடா. டே சரி என்ன நம்மளா ஸ்மாக் போட்டு படிக்க வச்சா அவன் 2 அடிக்கே படுத்துறாங்க. இப்ப யாரு படுத்தானு உங்க ஆடியன்ஸ் பாக்குறாங்க. ராக்கு தோத்துட்டான். அங்க பாருங்க. இல்லடா சாவுடா. போடா போடா. அங்க பாருங்க, அவன் டீமாலே அவன் அடிச்சிட்டு இருக்கான். அங்க பாருங்க, அவன் காலை பிடிச்சி இழுக்கிறான். அவன் டீமாலு போடு. கண்டபடி அடிக்கிறேன் அவன். அவ்வளவுதான், ஆளு பேர்த்தாடி. வாடா வாடா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவன் போய் வீழ்வேன் என்று அம்பையர் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். இப்ப பாருங்க மண்டே செப்பான். உனக்காக வெயிட் பண்றேன், வரவே மாட்டேங்கிறான். இது நம்ம தான் போகணும் போல. சரி போவோம். அப்போ செட்டிங்ஸ் கொஞ்சம் மறந்துட்டேங்க. பாத்தீங்களா? போடு போடு. சாவுடா. அவ்வளவுதான், சாவுடாடி சாவு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரி அவனே வரட்டுங்க, வெயிட் பண்ணுவோம். டைம் வரானா இல்லையான்னு பார்க்கலாம். இப்பயும் வரமாட்டான் போல, நம்மளே தான் போய் போகணும் போல. போட. ஆனா PS2 மட்டும் வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு 4 பேர் கூட விளையாடலாம். போட்டு அடி வாங்கிட்டே இருப்பேன். 4 பேர் விளையாடலாம்டா PS4ல. சரி PS2ல 4 பேர் சொல்லிவிட்டு 4 பேர் வச்சு சேர்ந்து விளையாண்டோம்னு வச்சுக்கோங்க. போடு. யார்டா பேசிட்டு இருக்கேன் அங்கிட்டு போய்? ஏதோ எல்லாம் டீம்மேட் ஆகுது. இவன் அநேகமா மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஆம்பளைட்ட போய் பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான். பாத்தீங்களா இல்லையா? 2 தடவை நம்ம ரிங் அவுட் பண்ணிட்டோம். அவன் ஒரு டைம் தான் ரிங் அவுட் அடிச்சிருக்கான் நம்மள. அதுலயே தெரியாது. நம்ம இப்ப வாங்க நம்மளும் வெளியில போய் அவனை அடிப்போம். அவன் வெளியே இருக்கிறவன் ஏதோ கொஞ்சம் தூக்கத்துல இருந்தனால போட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஜாய்ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்க, ஜாய்ஸ்டிக்கை எடுத்துக்கு அப்புறம் பாருங்க, நான் ஜாய்ஸ்டிக் எடுத்துருவான், என்கிட்ட அடி வாங்கிடுவான். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, அங்க பாருங்க, ரிங்குக்குள்ள போய் அடி வாங்கிட்டு இருக்கான். வாங்கடா 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 வாங்கடா. இப்போ வாங்கடா. டே யாரா நீங்க? இப்ப 2 பேத்தையும் படுக்க போடுவேன் பாருங்க. 2 பேத்தையும் படுக்க போட்டேன்னா போட மறுபடியும் எந்திரிச்சோமா இல்லையா? இப்ப பாரு, 2 பேத்தையும் படுக்க போட சாவு. ஒரு 2 குத்து சாவுங்கடா. நான் உள்ள போயிட்டேன். இப்ப இங்க ஒருத்தன் வருவான். வந்தோன்னா ஒரு அடி போயிட்டு நல்லா போடாங்கிட்டு போடாங்கிட்டு. அவன் செத்துட்டான், அவன் வெளியே போயிட்டான். இப்போ பாருங்க ராக்கு. போடா போடா. யாருக்கிட்ட? வெளியே போயிரு. அப்படியே அவ்வளவுதான், ஈக்குவல் ஆயிடுச்சு. 2 காலை வச்சுக்கிட்டு பள்ளியாட்டம் படுத்துட்டான் வெளியே. இப்ப நான் நவுந்திருக்கணும் ஆக்சுவலா. அடி போடு சாவு. இடையில வந்துட்டு டீம்மேட் ஆள் கோளாறு கொடுத்துட்டு இருக்கான். அம்பேரை பிடிச்சி அடிச்சு அம்பேர் என்னைய பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான்.
சாப்பிட இதுக்கு மேல எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இறங்கிட்டேன்ல வந்துட்டான். அவனே அடிக்கிறேன் பாருங்க இப்போ அவனை. போட போட. அவன் என்னமோ GTA 5 விளையாட தரலன்னு வெறியில அடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அம்பையரே நாங்களாம் அடிப்போம்ல. அம்பையர் ஏன்டா அடிக்கிற போடி போடான்னு சரி. அவ்வளோதாங்க, நம்ம தான் அடிச்சு விளையாட்டே முடிச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, போயிட்டு வரோங்க. வேற லெவலில் விளாண்டுட்டு முடிச்சாச்சுங்க. நானும் அறியும் வேற லெவலில் போட்டு, அதுவும் கடைசியாக அந்த இது WWலாம் விளாண்டோம். வேற லெவலில் GTA கூட நானே விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் WW விளாண்டோம் வேற லெவலில். நானும் அவனும் விளாண்டுட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அநேகமாக இனிமேல் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட், அதாவது இன்றைக்கி சும்மா சாப்பிட கண்டென்ட்டே போட்டுட்ருக்காது எதுக்குன்ட்டு நம்ம கேம் ப்ளே கண்டென்ட் போட்டோம். இப்போ நம்ம வந்து கேம் ப்ளே கண்டென்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது நாளைக்கு ஃபுல்லாக லீவு தான். ஒரு 3 நாளைக்கு எனக்கு லீவு இருக்குது, அவருக்கு ஒரு 2 நாள் லீவு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் இருக்குது அவருக்கு. அதனால் வந்து நம்ம நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாம் சாப்பாட்டு விழாக்கு எடுத்து இனிமேல் கலக்குறவங்க வேறு லெவலில் உங்களுக்கு ஃபுட்டுனா எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி வாங்க, அடுத்த வீடியோவில் மேலும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி மற்றும் கரண்ட் ஹரி.